வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். 2026 விஜய் தன் முதலமைச்சரா? பண்ருட்டியாரை வைத்து விஜய் ஆடும் ஆட்டம். திமுகவிற்கு வந்த புது செக். தமிழக அரசியலின் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தி வரும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் தற்போது மூத்த அரசியல் தலைவர் பண்ருட்டி ராமச்சந்திரனுடன் இணைந்து கையாண்டுள்ள புது வியூகம் அரசியல் வட்டாரத்தில் மாஸ்டர் ஸ்ட்ரோக் ஆக பார்க்கப்படுகிறது. முன்னாள் அமைச்சர் பண்ருட்டி ராமச்சந்திரன் எம்ஜிஆர் அதிமுக என்ற பெயரில் புதிய இயக்கம் ஒன்றை தொடங்கி விஜயின் தாவிகாவுடன் கூட்டணி அமைக்க திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளன. திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரு பெரும் கட்சிகளில் திராவிட கட்சிகளையும் கடும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளன. அரசியல் அனுபவம், சட்ட நுணுக்கங்கள் கையார்ந்த பண்ருட்டி ராமச்சந்திரன் போன்ற ஒரு மூத்த தலைவர் தாவிக பக்கம் சாய்வது அந்த புதிய கட்சிக்கு மிகப்பெரிய அரசியல் முதிர்ச்சியையும் வழிகாட்டுதலையும் வழங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக எம்ஜிஆரின் பெயரை முன்னிறுத்துவதன் மூலம் அதிமுகவின் அதிருப்தி தொண்டர்களையும் பாரம்பரிய வாக்குகளையும் தாவேகா பக்கம் ஈர்க்க முடியும் என விஜய் கணக்கு போடுகிறார். எனவே செங்கோட்டையின் போன்ற சீனியர்கள் தாவேகாவில் இருக்கும் நிலையில் பண்ருட்டியாரின் வருகை அக்கட்சிக்கு தார்மீக பலத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நகர்வு வன்னியர் சமூக வாக்குகளையும் வட தமிழகத்தில் தாவேகாவின் செல்வாக்கையும் கணிசமாக உயர்த்த உதவும் என்று அரசியல் ஆய்வாளர்கள் கருத்து கூறுகின்றனர். ஓபிஎஸ் அணியில் இருந்து அதிருப்தி தலைவர்கள் இப்போது பண்ருட்டி தலைமையில் விஜயின் கைகோர்த்து தயாராகி வருகிறது. வரும் தேர்தலில் மிகப்பெரிய வாக்கு மாற்றத்தை ஏற்படுத்தும் என தெரிகிறது. விஜயின் இந்த திட்டமிட்ட அரசியல் நகர்வுகள் பாரம்பரிய கட்சிகளின் வாக்கு வங்கிகளை சிதைக்கும் ஒரு முக்கிய காரணியாக உருவெடுத்துள்ளன. இதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை என்று பண்ருட்டியார் தெரிவித்துள்ளார். இந்த 2026க்கான சட்டமன்ற தேர்தல் ஒரு மிகப்பெரிய போர்க்களமாக அமையப் போகிறது என்பதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இந்த 2026க்கான சட்டமன்ற தேர்தல் களமானது யாருக்கு சாதகமாக அமையப் போகிறது? பல முதிர்ச்சி அடைந்த கட்சிகளுக்கா அல்லது புதிதாக வந்துள்ள தமிழக வெற்றிக் கழகத்திற்கா? பொறுத்திருந்து 2026 சட்டமன்ற தேர்தல் களத்தில் காண்போம். இந்த களம் யார் வரவாக இருந்தாலும் சரி, அது மக்களுக்கு நன்மையாக அமையட்டும். தங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.